எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தயவுசெய்து இந்த ஆடியோவை எஸ்பிஓ மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பிச்சாண்டி சங்கர் மற்றும் பாசிட்டிவ் மெம்பர்ஸ்கள் கண்களில் படும் வரை ஷேர் செய்யவும். தயவுசெய்து பிச்சாண்டி சங்கர்னு சொல்லும் போது யாரும் கோவப்படாதீங்க. நம்மளோட எஸ்பிஓ மேனேஜிங் டைரக்டரோட முழு நேம் பிச்சாண்டி சங்கர். அதனால தான் நான் பிச்சாண்டி சங்கர் அப்படின்றத தெளிவாக இங்கே பதிவு பண்ணுறேன். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். என்னடா புதன்கிழமை டாஸ்க் தொடங்கலான்னோம். 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னோம். ஆனால் அதுக்கான அப்டேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கல, அதையும் நம்ம பண்ணலை அப்படின்ட்டு பூஸ்ட் நமத்து போகிற மாதிரி இருந்தவுடனே தலைவர் பிச்சாண்டி சங்கர் அவர்கள் இன்றைக்கி பூஸ்ட் கொடுத்தாரு பாசிட்டிவ் மெம்பர்ஸ்களுக்கு. அதுதான் உங்களுக்கே தெரியுமே யார் பாசிட்டிவ் மெம்பர்ஸ்னு. கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற மூளை இல்லாத முட்டா பயலுக. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவர் ஒரு ஆடியோ போட்டார்னா அதுக்கு லைக் பண்ணுவானுங்க, ஹார்ட்டின் விடுவானுங்க, ஃபயர் விடுவானுங்க. இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இதை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கே ஒரு ஆடியோ வந்தவுடனே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஃபேமிலிஸ் செக் நோட்டீஸ் போர்டு அப்படின்னு உடனே கதறி அடிச்சுட்டு வந்துடும். கமாண்டர் சோபா ஜானகி வழியாக பொய்களின் சங்க தலைவியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சோபா ஜானகி அவர்களே, நல்லா இருங்க. இப்படியா என்ன பண்ணாலும் நம்ம தலைவர் யோசிச்சுட்டு இருந்தார். திரு பிச்சாண்டி சங்கர் அவர்கள் பார்த்தாரு நம்ம பாசிட்டிவ் மெம்பர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. வெறித்தனமாக கொடுத்தாரு ஒரு அப்டேஷன். வழக்கம் போல் ஓரிரு நாட்கள் அப்டேஷன் தான். ஆனால் கொஞ்சம் பூஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 25% பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்காரு. அது பாசிட்டிவ் மெம்பர்ஸுகளுக்கு ஒரு 2 வாரம் கூட தாக்கு பிடிக்கலாம், அந்த மூளை இல்லாத முட்டா பயல்களுக்கு. இன்னொரு ஆடியோலையும் நான் சொல்லிட்டேன், இங்கே கமெண்டர்ஸை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அவங்க காணாமல் போனவர்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க. தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சோசியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்களில் தான் தகவல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் கமெண்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் காணாமல் போன லிஸ்ட்டில் உள்ளவங்க. இருந்துட்டு போகட்டும். பாசிட்டிவ் மெம்பர்ஸ்களே, உங்களுக்கெல்லாம் அருமையான பூஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த ஆடியோவில் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் திரு பிச்சாண்டி சங்கர் அவர்கள் அருமையான பூஸ்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு பைமோட் கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு 13,000 கிடைக்கும். நீங்கள் பைமோட் ஆப்பில் டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13,000 கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு 26,000. என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நல்லதே நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஓரிரு நாட்களில் சேல்ஸ் டீமில் உள்ள மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு உங்கள் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஏன்னா வேறு எந்த இஷ்யூவும் போயிட்டு இல்லை, ஒர்க் சம்மந்தப்பட்டமாக தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு திரு பிச்சாண்டி சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் உடம்பு முழுக்க இன்று விட்டமின் ஏற்றப்பட்டது. அந்த விட்டமினை சீராகவும் சிறப்பாகவும் கொண்டு செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே ஒரு மாய பிம்பத்தை திரு பிச்சாண்டி சங்கர் அவர்கள் கிரியேட் பண்ணுறாரு. யாருக்காவது எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் இருக்கிறது மொத்தம் 1,86,000 பேர். இவர் ஒரு ஆடியோ போட்டார்னா அதை பார்க்குற வியூவர்ஸ் அதிகபட்சமாக 30,000 பேர். ஆனால் இது கூட கண்டுபிடிக்க தெரியாதவங்க யாருன்னா இந்த பாசிட்டிவ் முட்டா பயல்கள். அதுலேயே தெரியும், ஒரு ஐ சிம்பிள் ஒன்று போட்டிருக்கோம், எவ்வளோ பேர் இந்த ஆடியோவை கேட்டிருக்காங்க, வியூ பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ லாஸ்ட்டாக அவர் போட்ட ஆடியோ கூட ஒரு வாரம் கழிச்சு தான் 30,000 பேரே தாண்டுது. ஆனால் இவர் ஒரு கணக்கு சொல்லுவார், 80,000 பேர், 80,000 இல்லை, 80% பாசிட்டிவ் மெம்பர்ஸ், 20% தான் நெகட்டிவ் மெம்பர்ஸ்னு. எப்படி மக்கள்கிட்ட எப்படி அழகாக திசை திருப்புறான்றதை பாருங்கள். பாசிட்டிவ் முட்டா பயலடா, நல்லா இதை கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அறிவு இல்லை, சொல்லி கொடுத்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 30,000 பேர் தான் மொத்தமே வியூ பண்ணுறான். மீதி 1,50,000 பேர் எங்கே போனானே தெரியல. அவன் ஆடியோ ப்ளே பண்ணி கேட்குறதே இல்லை. ஆனால் அந்த 1,50,000 பேரையும் இவர் பாசிட்டிவ் மெம்பர் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு மாய பிம்பத்தை இறக்கி விட்றாரு. அந்த மாய பிம்பம் யாருக்காக இறக்கி விட்றாரு? இந்த பாசிட்டிவ் முட்டா பயல்களுக்காக இறக்கி விட்றாரு. அதை இவனுக்கு புரிஞ்சிக்கவே தெரியாமல் அங்கே போயிட்டு இவர் ஆடியோ போட்டவொன்னே இந்த ஆடியோ கேட்பானுங்களா, இவனுக்கு புரியுமா புரியாதா அது கூட நமக்கு தெரியல. ஒரு ஹார்ட்டின் விடுவானுங்க, ஒரு லைக் விடுவானுங்க, ஒரு ஃபயர் விடுவானுங்க. இதெல்லாம் அந்த 30,000 பேருக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான். மீதி 1,50,000 பேரையும் இந்த 80%க்குள்ளே இவர் அடைச்சிப்பார். அந்த 1,50,000 பேர் யாருன்னே தெரியல, எவனே தெரியல.
அவன் டெலிகிராம் வச்சிருப்பான், இங்கே ஆக்டிவாக தான் இருப்பான் டெலிகிராமில். ஆனால் இந்த ஆடியோ பக்கமே வரமாட்டான், கேட்கவே மாட்டான். போதும்னு வெறுத்து போனவனுக்கு தான் இவனுங்க. அப்போ பாசிட்டிவ் 80%, நெகட்டிவ் 80%, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்து, இதை கேட்டு, அந்த நோட்டீஸ் போர்டில் அவர் ஒரு ஆடியோ போடுறாருன்னா அதுக்கு கீழே எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பாருங்கள். ஐ சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. எல்லா இதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படி வேண்டா வெறுப்பாக ஒதுங்கி இருக்கவனுங்க தான் அந்த 1,50,000 பேரும். ஆனால் இதில் வந்து ஜாயின் பண்ணிப்பார். 80% மக்களுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பொய்யான ஒரு மாய பிம்பத்தை அவர் கிரியேட் பண்ணி விடுறாரு. இப்போ ஒரு வாரம் ஆடியோ லாங் ஆகிடுச்சு, என்ன சொல்லணும்னு தெரியலை. எப்படியெல்லாம் உட்காந்து யோசித்தாரோ அதுவும் தெரியலை. அழகாக கொண்டு வந்து ஒரு பூஸ்ட்டை இறக்கியிருக்காரு. ஓரிரு நாள் பூஸ்ட் இது பேர். இந்த பூஸ்ட் பேர் என்னது? ஓரிரு நாள் பூஸ்ட். இது அநேகமாக பாசிட்டிவ் மெம்பர்ஸுக்கு ஒரு மாதம் கூட இந்த பூஸ்ட்டை தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா இவனுக்கு தான் மூளைன்றதே கிடையாது. அது இருந்துட்டு போட்டோம். இவர் தான் இங்கே போடுற போஸ்டெல்லாம் மிஸ்டர் பிச்சாண்டி சங்கர் அவர்கள் பார்க்குறாருன்றது நல்லா தெரியும் நமக்கு. நம்ம என்ன கேட்குறோம்? எப்பா உங்கள் கம்பெனியே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பைமோட்டு கூப்பன் போட்டு சேல்ஸ் அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த கட்டின அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களோட ரீஃபண்டை கொடுத்துருங்க. இதுதான் நம்ம கேட்குறோம். இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு உங்கள் பாசிட்டிவ் மெம்பர்ஸை வச்சுக்கோங்க மிஸ்டர் பிச்சாண்டி சங்கர் அவர்களே. இதை சொன்னால் இதுக்கு ஏன் கட்டுப்பட்ட வரமாட்டேங்கிறீங்க மிஸ்டர் பிச்சாண்டி சங்கர் அவர்களே? எங்களுக்கு தான் வேண்டான்னு சொல்கிறோம், எங்களை ஏன் பிடிச்சி தொங்கிட்டே இருக்கீங்க? அதனால் உங்களுக்கு என்ன யூஸ் கிடச்சி? இதுலேருந்து என்ன தெரியுது? ஓரிரு நாள்ன்றது திருப்பி ஓரிரு நாள் தான் போயிட்டே இருக்கும். ஒருத்தன் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்டா இந்த கதை எப்படி இருக்குது தெரியுமா? பசிக்குதுன்னு ஒருத்தன் சாப்பாடு கேட்குறான், அவன்கிட்ட பேப்பரில் எழுதி காட்டுறது, இதுதான் பிரியாணி, இதுதான் ஃப்ரைட் ரைஸ், இதுதான் கொத்து புரோட்டா, இதுதான் தோசை, இதுதான் இட்லி. இப்படி பேப்பரில் எழுதி காட்டினா அவனுக்கு பசி தீருமா? அந்த சாப்பாடை கொடுத்தா தானே பசி தீரும். நீங்கள் மட்டும் நாங்கள் கொடுத்த காசுன்ற பிரியாணியை அழகாக சாப்பிட்டு ஏப்பம் விட்டீங்களே, அப்போ மட்டும் நல்லா இருந்துச்சா மிஸ்டர் சங்கர் அவர்களே, மிஸ்டர் பிச்சாண்டி சங்கர் அவர்களே? இப்படி இங்கே போடுற பதிவெல்லாம் நல்லா பார்க்குறது, அங்கே வந்து வேறு ஒரு மாய பிம்பத்தை அங்கே கிரியேட் பண்ணி விடுறது. இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து வேறு வழியே இல்லாமல் அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு சொன்னால் சிக்கலாகி போயிடும்னு தெரிஞ்சுக்கிட்டு பூஸ்ட் பர்சன்டேஜை ஏற்றி விட்டுட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கவலையே இல்லை சார். நீங்கள் அரசியல் கட்சி தொடங்குகிற எல்லா தகுதியுமே உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஏன் தொடங்கக்கூடாது? மக்களை ஏமாற்றணும் எப்படின்ற தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் ஏன் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கக்கூடாது? சரி, தப்பாக சொல்லிட்டேன். மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துருச்சு. அழகாக நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகிடலாமே சார் மிஸ்டர் பிச்சாண்டி சங்கர் அவர்களே. இதை போட்டு உருட்டிட்டு இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தொடங்கிருங்க பேசாமல், நல்லா இருக்குமே. இப்படியே எங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டு எங்கள் மன உளைச்சலை அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு செம பூஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. பூஸ்ட் பர்சன்டேஜ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதையும் அறிவே இல்லாமல் மூளையே இல்லாமல் கேட்டுட்ருக்கிறதுக்கு ஒரு முட்டா பயில கூட்டம், அதுதான் இந்த பாசிட்டிவ் மெம்பர்ஸ். ஏன்டா இப்படி இருக்கீங்க? நம்ம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்றது எவனாவது யோசித்தீங்களாடா? எவனாவது கேட்டிங்களாடா? அவர் சொல்கிறது எல்லாமே பொய். 1,86,000 பேரில் 1,50,000 பேரை காணும். 30,000 பேர் தான் ஆக்டிவாக இருக்கான், அந்த நோட்டீஸ் போர்டில் வியூ பண்ணுறான். அப்படியாவது உங்களுக்கு சிந்திக்க தெரியுதாடா? சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. இப்படி நீங்கள் இருக்க அவனுக்கு கொண்டாட்டம் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானுங்க அவங்கள வச்சு. என்னத்தை சொல்கிறது? ஒன்றுமே சொல்ல தெரியல. மன உளைச்சல் தான் அதிகமாக போயிட்டே இருக்குது. காசு போட்ட ஏழைகளோட நிலைமையெல்லாம் என்னென்ன ஒன்றுமே புரியலை. எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதுக்கு. அதுக்கு ஒத்துவதற்கு பெண்கள் கமாண்டர்ஸ், பெண்கள் படை ஒன்று இருக்குது. பொய்களின் சங்கத்துக்கு ஒரு சோபா ஜானகி, உருட்டுகளின் அரசி சபினா பானு, நானும் ரவுடி தான் தஸ்மியா. மூணும் உருட்டுற அப்படி தான் இருக்குது. என்னத்தை சொல்கிறதுனே நமக்கு தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது பார்த்து எடுத்து பண்ணுங்கள். நன்றி.